ஹலோ கலர்ஃபுல் பட்டர்ஃபிளைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நியூ இயர் எல்லாம் சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டீங்களா? ஆல் ரைட், இதே ஃப்ரெஷ் மூடோட ஜாக் லண்டனோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்றேன், கேட்டுட்டு டிராவல் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஒரு ஓல்டு மேன் வந்துட்டு ரொம்ப ரூடா ஒரு கிராமத்துல நிறைய கொலை செய்யறாரு, நிறைய அட்டகாசம் செய்யறாரு. அவருக்கு எஜுகேஷன் அப்படின்னா என்னன்னு சுத்தமா தெரியவே தெரியாது. அந்த ரீடிங் அப்படின்ற ஒரு டாபிக் அவருக்கு வந்து சுத்தமா இது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதே தெரியாது. அவரு அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அப்போ வந்துட்டு நிறைய கொலையெல்லாம் காட்டுத்தனமா பண்றாங்க. பண்ணிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவரே சரண்டர் ஆயிடுறாரு. சரண்டர் ஆயிட்டு இப்படி சொல்றாரு, நான் இந்த மாதிரி எல்லாம் கொலை பண்ணேன், இந்த ரீசனுக்காக பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து ரைட்டர் வந்து அவர் என்னென்ன சொல்றாரோ அதை வந்து டீட்டெயில்டா அவர் சொல்றத ஒரு பிழை மாறாம அவர் என்ன ஸ்டைல்ல சொல்றாருங்கிற முதற்கொண்டு எழுதிட்டு இருக்காருங்க. அப்போ வந்து அந்த ஓல்டு மேன் வந்து அதை பார்த்துட்டு அதை வந்து அவர் திருப்பி படிச்சு காமிக்கிறாரு, இவர் என்னென்ன சொல்றாரு அப்படின்றத திருப்பி படிச்சு காமிக்கும் போது அந்த ஓல்டு மேன் அதை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப வியப்பாயிடுறாரு. என்னடா இது, நம்ம சொன்னத அப்படியே மறக்காம ஒரு எழுத்து கூட மாறாம அப்படியே சொல்றாங்களே, இவர் ஏதாவது மேஜிக் இருக்கா, என்ன ஒரு இப்படி சொல்றாரு, இவர் மாய எழுத்தக்காரரா, இவளால எப்படி அப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அது அவரால அந்த இதை ஏத்துக்கவே முடியல. இவர் எப்படி இவரால முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேக்குறாரு. அது எப்படிங்க உங்களால நான் சொன்னதெல்லாம் திரும்ப அப்படியே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எழுத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. நம்ம இயற்கையை உற்று நோக்கி பார்த்துட்டு அதை எழுதணும், அப்படி எழுதுறதுக்கு அங்க என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயத்த நம்மளால எழுத முடியும். ஒருத்தங்க சொல்றத வச்சுட்டு அவங்களோட ஒப்பீனியனை நம்மளால எழுத முடியும், படிக்க முடியும். இந்த உலகத்துல ஏராளமான புத்தகங்கள் இருக்குது, ஏராளமான நூலகங்கள் இருக்குது. நம்மளால நல்லா படிக்க தெரியும், நம்ம எல்லாருமே நல்லா படிச்சிருக்கோம். பட் யாருமே அந்த ரீடிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இப்பெல்லாம் பாக்குறதே இல்லை, இல்லைங்களா? சாரி, ரீடிங்ங்கிற ஒரு விஷயத்த கையாள்றதே கிடையாது. அதோட வேல்யூ தெரியாதவங்களுக்கு அது வந்து ஒரு பிரமிப்பா, ஒரு மேஜிக்கா பாக்குறாங்க, இல்லைங்களா? பட் நம்ம அதுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட என்னப்பா இருக்கு, அவ்வளவு நாலேஜ் எல்லாம் கிடையாது, ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்றோம், இல்லைங்களா? பட் இந்த ரீடிங் கெப்பாசிட்டி இருக்கிற நீங்க இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மொழிகளையும் படிக்கலாம். அற்புதமான விஷயங்கள் வந்து அந்த ரீடிங் இருக்கு அப்படின்றதுதான் நம்ம ஜாக் லண்டன் வந்து சூப்பரா அந்த ஷார்ட் ஸ்டோரியில சொல்லியிருப்பாரு. ஸோ இன்னையில இருந்து எல்லாரும் கண்டிப்பா ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. என்ன அப்படின்னா, புத்தகம் வாசிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும், நம்ம வாசிச்சதையும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையுமே எழுதி வச்சு பழகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தான். தேங்க்யூ.